வகுப்பு 5 புலனுறுப்புகள் பகுதி 1. வணக்கம் மாணவ செல்வங்களே, புதிய அமர்வுக்கு வரவேற்கிறோம். இந்த கவிதையை பாருங்கள். பார்க்க கண்கள், கேட்க காதுகள், அன்பானவர்களையும் அருகாமையை முகர மூக்கு, பேச வாய், வேலை செய்ய கைகள், ஓட குதித்து நடக்க கால்கள். இந்த பாகங்கள் தலை முதல் கால் வரை தெரியும் வெளிப்புற உறுப்புகள் மிகவும் இனிமையாக செயல்படுகின்றன. எது மக்களுக்கு பார்க்கவும் கேட்கவும் உதவுகிறது என்று உங்களால் யூகிக்க முடியுமா? ஒரு வேடிக்கையான புதிர் உற்சாகத்துடன் கண்டுபிடிப்போம். நான் உருண்டையாகவும் பளபளப்பாகவும் இருக்கிறேன். நான் கண் சிமிட்டி அழுகிறேன். பூமி, நட்சத்திரங்கள் மற்றும் வானத்தை பார்க்க நான் உங்களுக்கு உதவுகிறேன். நான் யார்? கண். நான் உன் தலையின் இருபுறமும் அமர்ந்துள்ளேன். வார்த்தைகள், இசை, சத்தம் மற்றும் ஆரவாரம் போன்ற உணர்வுகளை நான் உணர்கிறேன். நான் யார்? காதுகள். இந்த புதிர்கள் நமது புலன் உறுப்புகளை பற்றியவை. எனவே இன்று நாம் 5ஆம் வகுப்பு சுற்றுச்சூழல் அறிவியல் பாடத்திலிருந்து புலனுறுப்புகளை பகுதி 1 அறிந்து கொள்வோம். நம் உடல் உறுப்புகள் விளையாடுவது, எழுதுவது, படிப்பது மற்றும் வீட்டில் சில வேலைகள் போன்ற பல்வேறு செயல்பாடுகளை செய்ய உதவுகின்றன. உறுப்புகளுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பின் மூலம் பல்வேறு செயல்பாடுகளை செய்ய ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்புகளை பயன்படுத்துகிறோம். படம் வரைவதற்கு கண்களால் பார்ப்பது, விரல்களால் பென்சிலை பிடிப்பது, கையை அசைப்பது ஆகியவை ஒன்றிணைந்து இருக்க வேண்டும். கற்றுக்கொள்வீர்கள். இந்த பாடத்திற்கு பிறகு நீங்கள் பார்வையின் புலனுறுப்பை அடையாளம் காண்பீர்கள். கண்கள் மற்றும் அவற்றை பாதுகாப்பதற்கான வழிகள். கேட்கும் புலனுறுப்பை பற்றி அறிவீர்கள். காதுகள் மற்றும் அவற்றின் பராமரிப்பு. முக்கிய வார்த்தைகள். வெளிப்புற உறுப்புகள், புலனுறுப்புகள், காது தொண்டை நிபுணர், செவிப்புலன் வீச்சு, கண் மருத்துவர். கருத்து வரைபடத்தை பார்ப்போம். கண்கள். நம் பெரியவர்கள் சர்வேந்திரியானம் நயனம் பிரதானம் என்று கூறுகிறார்கள். அதாவது அனைத்து புலன்களிலும் கண் மிகவும் முக்கியமானது. நாம் கண்கள் மூலமாகத்தான் இயற்கையின் அழகை ரசிக்கிறோம். நடப்பது, விளையாடுவது, படிப்பது போன்ற செயல்களை பார்க்காமல் செய்வது மிகவும் கடினம். ஒரு பார்வையற்ற நபர் அன்றாட வேலைகளை எப்படி செய்கிறார் என்று ஒரு கணம் யோசித்து பாருங்கள். கண்களை மூடிக்கொண்டு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் பள்ளிக்கு போக முடியுமா? அல்லது ஒரு படம் வரைய முடியுமா? சில பள்ளிகளில் கண் மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுகின்றன. மருத்துவர்கள் மாணவர்களின் கண் பார்வையை பரிசோதித்து தேவைப்படுபவர்களுக்கு கண்ணாடிகளை வழங்குகிறார்கள். கண் பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் கண் மருத்துவர் அல்லது கண் நிபுணர் என்று அழைக்கப்படுகிறார். நமது கண் பார்வையை பேணுதல். நாம் சரியான வெளிச்சத்தில் படிக்க வேண்டும்.
அதிக வெளிச்சமாகவோ அதிக மங்கலாகவோ இருக்கக்கூடாது. கண்களுக்கும் புத்தகத்திற்கும் இடையில் சுமார் 30 சென்டிமீட்டர் தூரத்தை வைத்திருங்கள். பேருந்து, ரயில் அல்லது பிற நகரும் வாகனத்தில் பயணிக்கும் போது படிக்க வேண்டாம். மிக அருகில் உட்காரவோ அல்லது அதிக நேரம் டிவி பார்க்கவோ கூடாது. குறைந்தது 2.5 மீட்டர் தூரத்தில் இருக்க வேண்டும். தினமும் கண்களை குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும். கண்களை ஒருபோதும் தேய்க்காதீர்கள் மற்றும் வெண்படல அழற்சி போன்ற கண் தொற்றுகள் உள்ளவர்களுடைய துண்டுகள் அல்லது கைக்குட்டைகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும். உங்களுக்கு சிவத்தல், எரிச்சல், நீர் வடிதல் அல்லது பார்வை மங்கலாக இருந்தால் மருத்துவரை பார்க்கவும். பார்வையை மேம்படுத்த வைட்டமின் ஏ நிறைந்த கேரட், பப்பாளி, பச்சை இலை காய்கறிகள் போன்ற உணவுகளை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். காதுகள். நம் காதுகளால் பல்வேறு ஒலிகளை கேட்கிறோம். யாராவது உங்கள் காதில் கிசுகிசுக்கும் போது அவர்கள் தங்கள் கைகளை மூடுவதை நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஏனென்றால் ஒலி அருகில் இருக்கும்போது சிறப்பாக பயணிக்கிறது. ஒலி கேட்கக்கூடிய தூரம் என்பது அந்த நபரின் கேட்கக்கூடிய வரம்பாகும். சிலர் கேட்கும் திறன் இல்லாமல் பிறக்கிறார்கள். மற்றவர்களின் பேச்சு கேட்காததால் அவர்கள் பேசுவது கடினமாக இருக்கும். இத்தகைய மக்கள் செய்திகளை பகிர்ந்து கொள்ள கை அசைவுகள் மற்றும் செய்கைகளை பயன்படுத்துவதன் மூலம் தொடர்பு கொள்ள சைகை மொழியை பயன்படுத்துகிறார்கள். தூர்தர்ஷனில் சைகை மொழியில் செவித்திறன் குறைபாடுள்ளவர்களுக்கான செய்திகளை நீங்கள் பார்த்திருக்கலாம். வௌவால்களில் ஒலிகள். வௌவால்கள் இரவில் சுறுசுறுப்பாக இருக்கும், ஆனால் நன்றாக பார்க்க முடியாது. மேலும் பொருட்களிலிருந்து குதித்து எதிரொலியாக திரும்பும் ஒலிகளை எழுப்புகின்றன. எதிரொலியை கேட்பதின் மூலம் வௌவால்கள் தங்கள் சுற்றியுள்ள பொருட்களை அறிந்து கொண்டு திசையை மாற்றுகின்றன. இனிமையான மற்றும் கடுமையான ஒலிகள். சில ஒலிகள் இனிமையானவை, நம்மை மகிழ்ச்சி அடைய செய்யும் மெல்லிசை இசை போல. சில ஒலிகள் கடுமையானதாகவோ அல்லது மிகவும் சத்தமாகவோ இருக்கும், மேலும் அவை ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்தும். திருவிழாக்கள் அல்லது விழாக்களின் போது அதிக ஒலி எழுப்பும் ஒலிபெருக்கிகள் மற்றவர்களுக்கு இடையூறு விளைவிக்கும். வாகன ஹாரன்களை மீண்டும் மீண்டும் ஊதுவதும் சிரமத்தை ஏற்படுத்தும். அதிக நேரம் கைபேசியில் பேசுவது நம் காதுகளுக்கு தீங்கு விளைவிக்கும். காதுகள் மென்மையானவை, எனவே நாம் அவற்றில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். காதுகளை பராமரிக்கவும். உரத்த அல்லது கடுமையான ஒலிகளை கேட்கும் போது உங்கள் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் காதுகளின் வெளியே தண்ணீரை வைத்து மென்மையான பருத்தி துணியால் உங்கள் காதுகளை மெதுவாக சுத்தம் செய்யுங்கள். உங்கள் காதுகளை சுத்தம் செய்ய ஹேர்பின்கள், தீக்குச்சிகள் அல்லது கூர்மையான பொருட்களை ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம். உங்களுக்கு வலி ஏற்பட்டாலோ அல்லது காது பிரச்சனைகள் இருந்தாலோ உடனடியாக மருத்துவரை சந்திக்கவும். உங்கள் காதுகளில் ஆமணக்கு எண்ணெய் போன்ற எண்ணெய்களை ஊற்ற வேண்டாம். காது, மூக்கு மற்றும் தொண்டைக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் காது, மூக்கு மற்றும் தொண்டை மருத்துவர் அல்லது காது, மூக்கு மற்றும் தொண்டை நிபுணர்
என்று அழைக்கப்படுகிறார். குழந்தைகளே, கண்கள் மற்றும் காதுகள் பற்றிய இந்த தலைப்பில் இந்த சிறப்பு உணர்வு உறுப்புகளை நன்கு கவனித்துக் கொள்வது எப்படி என்பதை புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கண்கள் நமக்கு பார்க்க உதவுகின்றன மற்றும் காதுகள் நம்மை சுற்றியுள்ள ஒலிகளை கேட்க உதவுகின்றன. கண்கள் மற்றும் காதுகள் இரண்டும் மிகவும் மென்மையானவை, மேலும் கவனமான பாதுகாப்பு தேவை. மிகவும் பிரகாசமான அல்லது மிகவும் மங்கலான வெளிச்சத்திலும் நெருக்கமான தூரத்திலிருந்தும் தொலைக்காட்சியில் படிப்பதையும் பார்ப்பதையும் நிறுத்துங்கள். அதிக சத்தம் நம் காதுகளுக்கு தீங்கு விளைவிக்கும். எனவே அதிக சத்தம் கேட்கும் போது உங்கள் காதுகளை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் காதுகளில் கூர்மையான பொருட்களையோ அல்லது எண்ணெயோ போடுவதை தவிர்க்கவும். உங்கள் கண்களை ஒருபோதும் கடுமையாக தேய்க்க வேண்டாம். செயல்பாடு: உங்களுடைய கேட்கக்கூடிய வரம்புகளை உங்கள் நண்பர்களுடன் ஒப்பிடுங்கள். 25 சென்டிமீட்டர் தூரத்திலிருந்து பென்சிலால் சில ஒலிகளை எழுப்புங்கள். உங்கள் நண்பரை கேட்க சொல்லுங்கள். தூரத்தை படிப்படியாக அதிகரிக்கவும். கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் ஒரு குறிப்பை உருவாக்கவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. பின்வருவனவற்றுக்கு விடையளிக்கவும். கேள்வி 1. நமது கண்களின் முக்கிய செயல்பாடு என்ன? கேள்வி 2. நம் கண்களை சேதத்திலிருந்து எவ்வாறு பாதுகாப்பது? கேள்வி 3. வௌவால்கள் தங்கள் வழியை கண்டுபிடிக்க ஒலியை எவ்வாறு பயன்படுத்துகின்றன? கேள்வி 4. உங்கள் காதுகள் வலித்தால் அல்லது ஏதேனும் பிரச்சனை இருந்தால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கோடிட்ட இடங்களை நிரப்புக. கேள்வி 1. நமது டேஷ் நம்மை சுற்றியுள்ள உலகத்தை பார்க்க உதவுகிறது. கேள்வி 2. இருட்டில் பொருட்களை கண்டுபிடிக்க வௌவால்கள் டேஷ் பயன்படுத்துகின்றன. கேள்வி 3. உரத்த மற்றும் கடுமையான ஒலிகள் டேஷ் மாசுபாட்டை ஏற்படுத்தும். கேள்வி 4. காது, மூக்கு மற்றும் தொண்டை பிரச்சனைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவர் டேஷ் நிபுணர் என்று அழைக்கப்படுகிறார். சரியான விடையை தேர்வு செய்க. கேள்வி 1. நம் காதுகள் நமக்கு என்ன செய்ய உதவுகின்றன? ஆ. பொருட்களை பார்க்க. ஆ. ஒலிகளை கேட்க. இ. உணவை ருசித்து பார்க்க. ஈ. பூக்களை முகர்ந்து பார்க்க. கேள்வி 2. உங்கள் காதுகளை சுத்தம் செய்ய எதை பயன்படுத்தக்கூடாது? ஆ. பருத்தி துணி. ஆ. ஹேர்பின். ஈ. காது சொட்டுகள். ஈ. சுத்தமான நீர். கேள்வி 3. இரவில் எங்கு பறக்க வேண்டும் என்பதை வௌவால்கள் எப்படி அறியும்? ஆ. இருட்டில் பார்ப்பதின் மூலம். ஆ. அவற்றின் ஒலிகளின் எதிரொலியை கேட்பதின் மூலம். ஈ. பூக்களை முகர்வதின் மூலம். ஈ. பொருட்களை தொடுவதின் மூலம். கேள்வி 4. பின்வருவனவற்றில் எது ஒலி மாசுபாட்டை ஏற்படுத்தும்? ஆ. இனிமையான இசை. ஆ. அதிக ஒலியில் ஒலிபெருக்கிகள். ஈ. கிசுகிசுத்தல். ஈ. புத்தகம் படிப்பது. மீண்டும் சந்திப்போம் குழந்தைகளே.